எந்த காதலுமே வந்து மறைக்க முடியாது. ஆனால் ஒரு காதல் வந்து உங்களுக்கு மனசில் ஆழமாக பதிஞ்சிடும். 5ஆவதா வந்தவங்களா இல்லை 6ஆவதா வந்தவங்களான்லாம் இங்கே கணக்கில் சொல்ல முடியாது. யாரோ ஒரு நபர் ரொம்ப ஆழமாக நம்மளை நேசிச்சிருப்பாங்க, இல்லை நம்ம ரொம்ப என்ன நேசிச்சிருப்போம். அவங்க தான் இவங்க இல்லைனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காதல் நம்ம நல்லதுடா தப்பிச்சிட்டோன்டான்னு நினைக்கலாம், இல்லை நல்லது விட்டு போனதே நல்லது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இவங்க விட்டு போனதை மட்டும் ஏற்றுக்கவே முடியாதுன்னு ஒரு காதல் இருக்குல்ல, அந்த காதல் தான் ஏக்கங்களாகவே மாறி இருக்கும். அதுதான் தேவைன்னு நினைக்கும். லவ்வுக்கு 1000 அர்த்தங்கள் இருக்குங்க. இதுதான் காதல் அப்படின்ட்டு ஒரே ஒரு வரியில் சொல்லி முடிக்கிறது கிடையாது. ஒரு பக்கம் பத்தாது, ஒரு புத்தகமே பத்தாது ஒரு காதலை பற்றி சொல்லி முடிக்கிறதுக்கு. சிச்சுவேஷன்ஷிப்னு சொல்லிட்டு இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு சார். அவங்க கிட்ட பேச பிடிச்சிருக்கு, அவங்க கூட இருக்கணும், ஆனால் அவங்க இல்லாமல் இருக்கவும் முடியாதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஆனால் அந்த பட்டர்ஃப்ளை ஃபீலிங்ஸ் வரல அவங்க கிட்ட அப்படின்றாங்க. அது என்ன சார்? இது ஃபுல்லாகவே உங்களுக்கு அவனோட சுயநலவாதி தான். அவன் வந்து அவனை பற்றி மட்டுமே யோசிக்கிறான். அந்த டைம் பீங்க அவங்க தேவை. அவங்க எனக்காக இது பண்ணணும், அவங்க அதை மாற்றிக்க கூடாது, எனக்காக இந்த விஷயத்த அவங்களா இருக்கணும் அப்படின்றது என்னோட இது. ஆனால் அதே நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, எப்படி உனக்காக ஒருத்தன் லவ் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்காக நீ இது கூட மாற்றிக்க மாட்டியா? இப்போ எது இதில் லவ்? என்னை மாற்றிக்கிறது லவ்வா இல்லை நானா இருக்கிறது லவ்வா? நீங்கள் மாற்றிக்காமலே இருங்களே, உங்களை மாற்றிக்காதீங்க. ஓகே, பி யூ, பட் யூ வில் ரிக்ரெட் ஒன் டே. அதுதான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து டெசிஷன் இஸ் யோர்ஸ்ன்ற ஒரு வார்த்தையில் சொல்லாமே தவிர, இப்படி பண்ணால் தான் சரின்னு நம்ம முடிவு எடுத்துட முடியாது. அது அவங்க வாழ்க்கையாச்சு. அவங்க வாழ்க்கையில் நம்ம வந்து விட்டு போயிடுங்க, உங்கள் லைஃப் நல்லா இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? விட்டு போகிறதோ இல்லை விட்டுடாமல் இருக்கிறதோ அது உன் கையில் தான் இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் பிட்ரேல் டு த கோர். ஓகே, ஒரு துரோகத்தோட உச்சபட்சமான ஒரு இடம். இதில் வந்து யார் அக்செப்ட் பண்ணிப்பீங்க? இது வந்து தப்புன்றத எந்த சட்டத்திலையும் இல்லைன்னு வேணால் சொல்லலாம். ஆனால் தப்புன்றது உன் மனசாட்சிக்கு தெரியும்ல. ஹாய், திஸ் இஸ் மதுமிதா ஃப்ரம் சேனல் 5. இன்னைக்கு இந்த வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலில் நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட்டு தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மோட்டிவேஷ்னல் அப்படின்னு சொல்லி, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக லவ் மோட்டிவேட் அப்படி பண்ணுறதுல இவர் ஒரு கை தேர்ந்தவர். இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியாவில் எந்த பக்கம் பார்த்தாலும் சார் தான் இருப்பாங்க. ஐ திங்க் நீங்களாம் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரே தான். வெயிட் பண்ணாமல் ஷோக்குள்ளே போயிடலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கு உங்கள் பேரை சொல்லி இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு தேவையே இல்லை சார். லவ் கான்செப்ட் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்பீங்க. உங்கள் வாய்ஸே அத்தனை பேருடைய ஒரு இதுவை குறைக்கும் சார், ஃபீலிங்ஸை குறைக்கும் சார். அந்த அளவுக்கு உங்கள் வாய்ஸே எப்படி இருக்குது. ஒரு லவ் மோட்டிவேட், லவ் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது உங்களுக்கு தான். உங்கள் பேர் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஆனால் உங்களுக்கு லவ்னு சொன்னதுமே என்ன ஞாபகம் வரும்? அது லவ்னு சொன்ன உடனே எல்லாருமே ஞாபகம் வருவாங்க. யார் யாரெல்லாம் விட்டு போனாங்களோ எல்லாரும் ஞாபகம் வருவாங்க. ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கு. நிறைய லவ் எல்லாம் கடந்து வந்திருக்கீங்க போலியே. அது இல்லாமல் இருக்காது இல்லையா? இப்போ காதல் இல்லாமல் யார் இருப்பா? ஏதாவது ஒரு விதத்தில் ஏதோ ஒரு நபர் மேலே ஒரு காதலோ இல்லை ஈர்ப்போ வந்தே தீரும். அது மறுக்கவே முடியாது. ஏன்னா அந்த விதத்தில் பார்க்கும்போது இப்போ கூட வர வழியில் இந்த அண்ணா நகர் போகின் விழா பார்க்காண்ட ஒரு நபரை சந்திச்சுட்டு வந்தேன். அப்போ இருந்தாலும் ஒரு பழைய மெமரிஸ் அந்த போகின் விழா பார்க் ஒரு மெமரிஸை கொடுக்கும். இந்த இடத்துல இல்லை, ஆமாம்ல, இதே இடத்துல என் காரணமானது நானும் அவளும் பேசிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு சின்ன மெமரி இருக்கும். ஓகே, அந்த மாதிரி சென்னை சிட்டியில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஒவ்வொரு இடங்கள் மேபி ஒருத்தரை ஞாபகப்படுத்தலாம், இல்லை ஒவ்வொரு நபர்கள் நம்மளை காதலித்த இல்லை நான் காதலித்த ஒவ்வொரு நபர்கள் ஞாபகம் வரலாம். ஓகே, இது ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அதாவது நம்மளை அதை மறந்துடலாம் போயிட முடியாது. திடீர்னு ஏன்டா இங்கே நிற்க வச்ச, ஏன் இந்த ஸ்பாட் தான் கிடச்சிதா, என்னை மீட் பண்ணோன்னு நீ இங்கே தான் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் இப்போ வெயிட் பண்ணியிருந்தார் பாருங்க. அவரை நான் மனசுக்குள்ளே திட்டிகிட்டு இருந்தேன், உனக்கு வேறு இடமே கிடைக்கலையா. பொதுவாக முதல் காதலை தான் மறக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிறது பார்த்தா எல்லா காதலையுமே மறக்க முடியாது போலே. எந்த காதலுமே வந்து மறக்க முடியாது. ஆனால் ஒரு காதல் வந்து உங்களுக்கு மனசில் ஆழமாக பதிஞ்சிடும். இப்போ அது இத்தனாவதா 5ஆவதா வந்தவங்களா இல்லை 6ஆவதா வந்தவங்களான்லாம் இங்கே கணக்கில் சொல்ல முடியாது. யாரோ ஒரு நபர் ரொம்ப ஆழமாக நம்மளை நேசிச்சிருப்பாங்க, இல்லை நம்ம ரொம்ப என்ன நேசிச்சிருப்போம். அவங்க தான் நம்மளுக்கு ரொம்ப ஊண்டிங்க கொடுத்துருப்பாங்க. ஓகே, இவங்க இல்லைனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காதலை நம்ம
நல்லதுடா தப்பிச்சிட்டோன்டான்னு நினைக்கலாம், இல்லை நல்லது விட்டு போனதே நல்லது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இவங்க விட்டு போனதை மட்டும் ஏற்றுக்கவே முடியாதுன்னு ஒரு காதல் இருக்குல்ல, அந்த காதல் தான் ஏக்கங்களாகவே மாறி இருக்கும். அதுதான் தேவைன்னு நினைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் லவ்னா என்ன? ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும். லவ்னா அவங்க அட்ராக்ஷன் பார்த்து வரதா இருக்கட்டும், அவங்க கேரக்டர் பார்த்து, கேரிங் பார்த்து நிறைய இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் லவ்னா என்ன? லவ்வுக்கு 1000 அர்த்தங்கள் இருக்குங்க. இதுதான் காதல் அப்படின்ட்டு ஒரே ஒரு வரியில் சொல்லி முடிக்கிறது கிடையாது. ஒரு பக்கம் பத்தாது, ஒரு புத்தகமே பத்தாது ஒரு காதலை பற்றி சொல்லி முடிக்கிறதுக்கு. என்னை பொறுத்தவரையும் காதல் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ஆனால் இதில் ஒரு டீப் மீனிங் இருக்கும். என்னென்னா அடையிற வரையும் போராடுறது கிடையாது காதல். ஓகே, அடைஞ்ச பிறகும் அவங்களுக்காக எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும் அதை எதிர்கொள்கிறது தான் உண்மையான காதல். இப்போ இருக்க லவ்லாம் அடைஞ்ச பிறகு முடிஞ்சிருச்சு, அந்த ஸ்டேஜுக்கு தான் வந்துருச்சு சார். ரொம்ப காலமாக அப்பத்துலேருந்தே சொல்லிட்டு வராங்க சார், காதல் புனிதமானது, ட்ரூ லவ் அப்படிலாம் சொல்கிறாங்க. இதுக்கான மீனிங் என்ன சார்? எதை மீன் பண்ணி அவங்க இதெல்லாம் புனிதமானது லவ் அப்படின்னு சொல்கிறாங்க? அந்த புனிதத்துக்கு என்ன மீனிங்? ஓகே, புனிதமானதுன்றது அவங்க மீன் பண்ணுறது இந்த லஸ்ட்டை கிடையாது, வெறும் உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்றது கிடையாது. உண்மையாக புனிதமானதுன்றதுல நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஓகே, ஐ யூ கோயிங் டு பி லாயல், உண்மையாக இருக்க போறியா? ஓகே, சொன்ன வார்த்தையை காப்பாற்ற போறியா? அவங்களுக்காகவே இருக்க போறியா? விட்டு கொடுக்காமல் இருக்க போறியா? புரிதலோடு இருக்க போறியா? அவங்கள மாற்றாமல் இருக்க போறியா? ஓகே, உனக்காக ஒரு அடிமைத்தனமாக ஒரு விஷயத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு நீ சொல்கிறதெல்லாம் மட்டும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை வாழ போறியா? சரி, இவ்வளவும் காதல் இருக்குது. வேலை வாங்குறதோ இல்லை அடிமைப்படுத்துறதோ இல்லை சும்மா சும்மா சண்டை போடுறதோ எடுத்தறிஞ்சு பேசுகிறதோ இல்லை கோவப்படுறதோ இதில் இல்லை காதல். ஓகே, அப்பப்போ சண்டைகள் வரும், உடலும் குடலும் கலந்து தான் காதல். ஆனால் அந்த சண்டைகள்லேயும் எந்த அளவுக்கு உன்னோட வார்த்தைகள் இருக்குது, எந்த அளவுக்கு ஒரு கண்ணியம் இருக்குது அப்படின்றது இருக்குது. ஓகே, குடும்பத்தை கேவலமாக பேசாமல் இருக்கணும், உடையை பேஸ் பண்ணி கேவலமாக பேசாமல் இருக்கணும், அவங்களோட நண்பர்கள் அடிப்படையில் அவங்கள கேவலப்படுத்தி பேசிடக்கூடாது, கேரக்டர் அசாசினேட் பண்ணிடக்கூடாது. இவ்வளவும் விட்டு கொடுக்காமல் இருக்கிறது தான் இது காதல். ஓகே, ரொம்ப பிடிச்சவங்களை நம்ம யாரும் அசிங்கப்படுத்தி பார்க்க மாட்டோம். எனக்கு என்னோட மாணவர்கள் இருக்காங்க, எப்பவுமே நம்ம ஆளுங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னால் வேறு மாதிரி பண்ணுறது தான் பிடிக்கும். டெக்கரேட் யுவர் கிங் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தமிழில் என்ன சொல்லுவீங்க? டெக்கரேட் யுவர் கிங் அப்படின்றத, உன்னுடைய ராஜாவை அழகுபடுத்திப்பார், இல்லை ஒரு ராணியை அழகுபடுத்திப்பார். அப்படின்னா அழகுபடுத்தி பார்க்கறதுக்கு நம்ம அழகு சாதனம் 2 வச்சுட்டு ஒரு 10 அசிங்கப்படுத்துறதுக்கூடிய சாதனம்லாம் வச்சேன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு லிப்ஸ்டிக் வச்சுருக்கேன், இல்லை ஒரு கிரீடம் வச்சுருக்கேன், ஒரு ஷால்வை வச்சுருக்கேன், இல்லை ஒரு பொன்னாடை வச்சுருக்கேன், இந்த மாதிரி பட்டு பாவாடை, பட்டு ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். ஒரு ராஜா அந்த மாதிரி தான் போடுவார், மணி மாலை எல்லாமே இருக்குது. ஆனால் கூடவே நான் பக்கத்தில் இதெல்லாம் வச்சுட்டு பக்கத்தில் ஒரு டயர் டியூப் வச்சுருக்கேன், ஒரு செருப்பு மாலை வச்சுருக்கேன், ஓகே, கண்ணுக்கு போடுற மை வச்சுருக்கேன். இவ்வளோத்தையும் வச்சுட்டேன்னு வச்சிங்களேன், நம்ம மக்களுக்கு எப்போவுமே டெக்கரேட் பண்ணிட்டா அப்படின்னாலே பூச்சாண்டி மாதிரி அலகுணப்படுத்துறது தான் வேலை. அதே மாணவர்கள்கிட்ட வச்சு நான் டெஸ்ட் பண்ணுவேன். டெக்கரேட் யுவர் கிங்குன்னு சொல்லுவேன், அதுதான் டாப்பிக்கு. ஆனால் அவன் இதெல்லாம் அவனுக்கு கண்ணுக்கு தெரியாது. அவன் எடுக்கிறது முதல்ல டயர் டியூப் எடுப்பான், செருப்பு மாலை எடுப்பான், கண்ணுக்கு போடுற மையை வச்சு பெரிய திருஷ்டி வரைவான், மீசை வரைஞ்சி விட்டுருவான். எவ்வளோ அசிங்கப்படுத்தி பார்க்க முடியும் அவ்வளோ அசிங்கப்படுத்தி பார்ப்பான். இன்றைக்கி நம்மள பல பேர் அப்படி தான், ஒரு ராஜாவை எதிர்பார்க்கல, ஒரு ராணியை எதிர்பார்க்குறோம். ஆனால் அவங்கள இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வச்சு எப்படி ஒருத்தரை அலங்கோலப்படுத்தி பார்க்கணுமோ அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் அவங்க இப்படி இருக்கணும்னு நினச்சவங்கள இப்படி ஆக்கி வச்சிடுறாங்க. அலங்கோலப்படுத்தி பார்க்கறதுல ஒரு சந்தோஷப்படுறாங்க. அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தேவையா? அப்படி தேவையே கிடையாது. நான் அதுதான் சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம டெசிஷன் இஸ் யோர்ஸ்ன்ற ஒரு வார்த்தையில் சொல்லாமே தவிர இப்படி பண்ணால் தான் சரின்னு நம்ம முடிவு எடுத்துட முடியாது. அது அவங்க வாழ்க்கையாச்சு. அவங்க வாழ்க்கையில் நம்ம விட்டு போயிடுங்க, உங்கள் லைஃப் நல்லா இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? விட்டு போகிறதோ இல்லை விட்டுடாமல் இருக்கிறதோ அது உன் கையில் தான் இருக்குது. நீ எடுக்க போகிற முடிவில் தான் உன் வாழ்க்கையே அமைய போகுது. அப்போ நான் இந்த மாதிரி உறவு இருந்தால் சரி வராது, நீ விட்டு போயிடு அப்படின்னா காலம் சம்டைம்ஸ் மாற்றிடும். ஒரு நபர் ரொம்ப கேவலமாக கெட்டவனாக இருப்பான், ஓகே, அவன் 2 வருஷத்தில் ரிக்ரெட் பண்ணி நல்லவனாக மாறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவன் நல்லவனாக மாறுவான்னு எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையை வீணடிச்சிட்டு இருக்கோம்ல, அப்போ விட்டுறது நல்லது. ரொம்ப நாளாக எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது சார், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மையா, அது ரியலா, இல்லாட்டி அது ஒரு அட்ராக்ஷனில் வர ஒரு விஷயமா சார்? லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டு
இது வந்து ஒரு தேஜாவு மாதிரி தான். ஏற்கனவே இவளை பார்த்த மாதிரி இருக்கேன், இவனை பார்த்த மாதிரி இருக்கேன், நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு பெண்ணோ இல்லை ஒரு ஆணோ இவனாக தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனையில் ஒரு முகம் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளை ஏதோ ஒரு விஷயம் அட்ராக்ட் பண்ணுறோம். அவங்களோட பேச்சாக இருக்கலாம், இல்லை அவங்களோட முகமாக இருக்கலாம், அவங்களோட கண் அசைவுகளாக இருக்கலாம், இல்லை அவங்களோட குரலாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அவங்கள அட்ராக்ட் பண்ணியிருக்குன்னா அந்த இடத்துல லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வர தான் செய்யும். சரிங்களா? அது தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் கண்டிப்பாக வரும். எனக்கு கூட வந்திருக்கு. மீன்ஸ் இல்லை, அது ஒரு அட்ராக்ஷனால வரது தான். அது ஒரு பியூர் லவ்வாக இருக்குமா? இல்லை, ஆக்சுவலாக சில பேரை பார்த்தா ஒரு 5வது நிமிஷம் ஒரு பெரிய கற்பனையில் போயிடுவேங்க. ஓகே, சீரியஸாக சில பேரை பார்த்தா ஒரு 5வது நிமிஷம் ஒரு பெரிய கற்பனை. இவ்வளோ நானும் நல்ல பேர் இல்லை, கண்டிப்பாக யாராக இருந்தாலும் யோசிப்பாங்க. அவன் எனக்கு கரெக்டான பேர் இல்லை, அவன் ஹைட் என்ன இருக்கும், சரி அவன் என் ஷோல்டர் வரையும் வரானா, ஓகே ரைட். சரி, இதெல்லாம் ஒரு கற்பனைக்கு போகிறான். எங்கே போகுது? அப்போ இந்த ஒரு கற்பனையில் தான் அவன் வாழ்க்கையை வாழவே ஆரம்பிக்கிறான். ஈவன் அட் த ஃபர்ஸ்ட் சைட் இட் வில் ஹேப்பன். முதல் முறை பார்க்கும்போதே அது ஈர்ப்பு கிடையாது, அது அகைன் காதலும் கிடையாது. அது வந்து எப்படின்னா, இது எனக்கானவன் எனக்கானவள் அப்படின்ற ஒரு உரிமையே போயிடும் ஃபர்ஸ்ட் சைட்டில். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லவ் அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பற்றது. அவங்க எனக்காக இது பண்ணணும், அவங்க அதை மாற்றிக்க கூடாது, எனக்காக இந்த விஷயத்த அவங்களா இருக்கணும் அப்படின்றது என்னோட இது. ஆனால் அதே நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, எப்படி உனக்காக ஒருத்தன் லவ் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்காக நீ இது கூட மாற்றிக்க மாட்டியா அப்படின்றாங்க. இப்போ எது இதில் லவ்? என்னை மாற்றிக்கிறது லவ்வா, இல்லை நானா இருக்கிறது லவ்வா? இதில் நீங்களாம் இருக்கலாங்க. ஆனால் சம்டைம்ஸ் உங்களுக்குன்னு ஒரு புரிதல்னு ஒன்று இருக்கு இல்லையா. இங்கே நிறைய பேர் புரிஞ்சிக்கிறது கிடையாது. ஒருத்தனுக்கு அவ்வளோ வேலை இருக்குது, அவ்வளோ பிஸியாக தான் இருக்கான், ஆனால் நீங்கள் முக்கியம்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவான். அந்த மெசேஜை நீங்கள் படிக்க மாட்டீங்க, ரிப்ளை பண்ண மாட்டீங்க. இதுக்கு பேர் திமுறா? இல்லை, அந்த மனசை நீங்கள் புரிஞ்சிக்காது தான். அந்த மனசை நீங்கள் உண்மையிலே புரிஞ்சிக்கல. யாரும் இங்கே வேலை வெட்டி இல்லாமல் உங்களுக்கு மெசேஜ் பண்ணல. யாரும் வந்து உங்ககிட்ட எப்போவுமே பேசிக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக மெசேஜ் பண்ணல. உங்களை தேடுறாங்க, உங்களை நினைக்கிறாங்க, அதுக்காக மெசேஜ் பண்ணுறாங்க. அதுக்கு ரிப்ளை பண்ணக்கூட முடியாத அளவுக்கு நீங்கள் பிஸி மாதிரி இருக்கிறீங்களா, இல்லை ஆட்டிடியூட் காட்டுறீங்களா, இல்லை அவாய்ட் பண்ணுறீங்களா? இட்ஸ் ஆல் அபவுட் ப்ரியாரிட்டிங்க. ஒரே வார்த்தையில் சொல்லணும், நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறது அடிப்படையில் தான் உங்களோட எல்லாமே மாறும். சுபாவங்கள், எண்ணங்கள் எல்லாமே மாறும். சரி, என் மேலே அவ்வளோ கேரிங்காக இருக்கான்ல, என்னையே பிடிச்சி வந்திருக்கான்ல, அவன் என்னை தேடுறான்ல, மெசேஜ் பண்ணுறான்ல, அப்போ நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு என்ன? ஓகே, இந்த மாதிரி ஒரு அன்பு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஏங்குவீங்க. கிடைச்சிருக்கும் போது விட்டுட்டு சீரியஸாக ஒரு நாள் ஏங்குவோம், தனிமையில் இருப்போம். அப்போது சரி என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் ரிக்ளைட் பண்ணுவோம். அவ்வளோ வேலை இருக்கும், ஓடி வந்து பார்த்தான், எவ்வளோ பிஸியாக இருப்பான், ஆனால் இருந்தாலும் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். எல்லாமே ஒரு நாள் ரெக்ரெட் பண்ணுவோம். எல்லாம் யோசிச்சு பார்த்துச்சே வி மிஸ்ட் அப்படின்றது தோணும். சரிங்களா? நீங்கள் மாற்றிக்காமலே இருங்களே, உங்களை மாற்றிக்காதீங்க. ஓகே, பி யூ, பட் யூ வில் ரிக்ரெட் ஒன் டே. ஓகே, அவன் பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்கலையே, வெறும் ஒரு டெக்ஸ்ட்டுக்கு ரிப்ளை எதிர்பார்த்தான், ஒரு உண்மையை எதிர்பார்த்தான், ஒரு ட்ரஸ்ட்டை எதிர்பார்த்தான். நான் காட்டுற அதே கேரிங்க, நான் காட்டுற அதே லவ்வை கொஞ்சம் எதிர்பார்த்தான் என்கிட்ட இருந்து. அதுதானே நான் கொடுக்க மறந்துட்டேன். ஆனால் அதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையான ஒரு நாள் ரிக்ரெட் பண்ணுவீங்க. இப்போது சேட்டை பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு 3 years 2 yearsல எல்லாமே பேசி உங்களை பற்றி என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு மேலே பேச்சுன்றது ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஹாய் ஹாய், சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்ட, ரொம்ப முக்கியமான அப்புறம் என்ன இதுதான் போகுது. அந்த பேச்சு குறைஞ்சிருதே ஏன் சார் லவ்ல? பேச்சு குறையிறதுக்கு வந்து காரணம் நம்ம தினமும் பேசினா அப்படி ஆகிடுங்க. உங்களுக்கு எனிதிங் இஸ் அவைலபிள் டூ மச் அப்படின்னா யூ ஓன்ட் வேல்யூ இட். உங்களுக்கு எல்லாமே சர்வசாதாரணமாக ஈஸியாக கிடைக்குதுன்னா அதோட வேல்யூவே இல்லையே. புரியுதா? ஃப்ரீயாக கிடைச்சாலும் வேல்யூ இல்லை, நிறைய கிடைச்சாலும் வேல்யூ இல்லை. அப்போ அந்த வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10 days ஒன்ஸ் பேசுகிற மாதிரியாவது வச்சுங்க. லவ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். தேடுங்க. இங்கே வந்து தேட வைக்கிறது இல்லை காதல், தேடுறது தான் காதல். ஓகே, நம்ம தேடணும், அதை ஒரு நாளும் ஏங்கணும். ஓகே, நான் வந்து எல்லா வேலையும் விட்டுட்டு மட்டுமே நான் லவ் பண்ணுறது மட்டுமே வேலையை வச்சிடக்கூடாது. ஓகே, சம்டைம்ஸ் நான் லவ் பண்ணுறவங்களுக்காவது நிறைய வேலை பார்க்கணும். இல்லைங்களா? எனக்கு இன்கமும் தேவை. அப்போது நான் கொஞ்சம் பிஸியாக தான் தப்பு கிடையாது, நான் வேலை பார்க்கணும்ல. ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி பார்க்கும்போது தான் நம்மளுக்கே ஒரு அந்த பாசம் நம்மளே அளவு கிடைக்காம அவன் ஒரு அக்கு இருக்கும் தெரியுமா? அதை திடீர்னு பார்த்தோன்னே ஓடி வந்து ஒரு அக்கு இருக்கும். சில பேரெல்லாம் எதிர்பார்க்காம இந்த
இடத்துல சந்திச்சிருப்போம். அது நம்ம லவ்ன்னு இல்லை, யாரோ ஒரு நபராக இருந்தாலும் அவங்கள திடீர்னு பார்த்தோன்னே ஓடி போய் ஹேண்ட் ஷேக்லாம் பண்ண மாட்டோம், ஓடி போய் ஹக் பண்ணிக்கிட்டோம். எப்படி இருக்க பார்த்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 1 வருஷம் ஆயிடுச்சு. அந்த ஒரு பாசம் இருக்குல்ல, அந்த ஒரு பாசம் இன்னும் அதிகமாகணும்னா டெய்லி பேசுகிறத கொஞ்சம் நிறுத்திடுங்க. ஏன்னா டெய்லி பேசினா கண்டிப்பாக சண்டை வரும், பிரச்சனைகள் ஜாஸ்தியாகும். லவ் பண்ணுற காலகட்டத்தில் சொல்கிறேன், இது வந்து திருமணமான பிறகு வேறு வழியில் நீங்கள் தினமும் பேசிதான் ஆகணும். லவ் பண்ணுற காலகட்டத்தில் உங்கள் லவ் அதிகமாக இருக்கணும்னாலே நீங்கள் தினமும் பேசுகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ அந்த ஜென்ரேஷனில் ஒரு டைம் ஆஃப் பீரியட்ல எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு லவ்னா ஒரு அழகான ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 பேர் பார்ப்பாங்க, அது கொஞ்ச நாள் போகும், அப்புறம் பேச ட்ரை பண்ணுவாங்க, அப்புறம் வெளியே டேட்டிங் போவாங்க, அப்புறம் வீட்டில் சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸே ரொம்ப அழகா இருக்கும். ஆனால் இப்போலாம் உடனே பார்க்குறாங்க, உடனே வெளில போகிறாங்க, உடனே பிரேக்கப். இது பார்க்கும்போது எப்படி இருக்குது சார்? இல்லை, அங்கே நம்ம அந்த ஒரு 80s 90s பீரியட்லலாம் வாய்ப்புகள் குறைவு. யாரும் வந்து நம்மளை இதை எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணாத ஒரு சொசைட்டியாக கூட இருந்தது. எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருந்தோம். ஒரு டைப்ரைட்டிங் கிளாஸ் போகலாமா, இல்லை அந்த டெய்லரிங் கிளாஸா, இல்லை ஹிந்தி டியூஷன் போகலாமா அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன வாய்ப்புகள் தானே. அப்போ இருந்ததே 2 மால் தான், ஒன்று ஸ்பென்சர் பிளாஸா, ஒன்று அல்சா மால். அதுலேயும் இப்போ பிரெட் ஆம்லெட் கடை தான் போட்டு விற்றுட்ருக்கானுங்க, அங்கே பெருசாக ஒன்றும் இருக்காது. ஸோ அப்போ இந்த மாலுக்கு கூட்டு போனதெல்லாம் பெரிய ஒரு சாதனையாகவே தெரியும். இன்றைக்கி ஆப் ஊறுபட்டது வந்துடுச்சு. ஓகே, டிண்டரு என்னென்னோ ஆப், டேட்டிங் ஆப் ஏகப்படுந்துச்சு, ஆப்ஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஓகே, இவங்க சேட்டிங்க்கு ஊறுபட்ட பேர் அட் அ டைமில் 10 பேர்கிட்ட சேட் பண்ணுறது, எல்லாருமே டைம் பீங்க்கு இருக்கிற மாதிரி ஒரு பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரியான உறவுகள் தானே அதிகமாகிடுச்சு. இவங்க பேசலைன்னா நம்மளாம் ஃபீல் பண்ணுவோம். ரொம்ப கோச்சிக்கிட்டேன்னா, சண்டை வந்தேன்னா யார்கிட்ட புலம்புறதுன்னு தெரியாமல் இருப்போம். இப்போ கோச்சிக்கிட்ட அடுத்த நிமிஷம் வேறு ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இங்கே காலகட்டம் ஆமாம், ஆறுதல் சொல்கிறேன்ட்டு சொல்லிட்டு கோல் போடுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அப்போது இப்போ மாறிடுச்சு இல்லை, அந்த லவ் இப்போ இருக்கிற லவ் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இது பியூர் லவ் தானா? இதுலேயே இருக்குது பியூர் லவ், இதுலேயே இருக்குது. இது எல்லாமே ஃபஸ்ட் லவ்னு சொல்ல முடியாது. இன்றைக்குள்ள காலகட்டத்துலேயும் பியூராக லவ் பண்ணுறவன், இதே முரளி மாதிரி நினச்சிக்கிட்டே வாழ்கிறவன், இந்த மாதிரிலாம் இருக்க தான் செய்கிறாங்க. சிச்சுவேஷன்ஷிப்னு சொல்லிட்டு இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு சார். அவங்க கூட லவ் பண்ணுறாங்க, லவ்வில் அவங்க கிட்ட பேச பிடிச்சிருக்கு, அவங்க கூட இருக்கணும், ஆனால் அவங்க இல்லாமல் இருக்கவும் முடியாதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஆனால் அந்த பட்டர்ஃப்ளை ஃபீலிங்ஸ் வரல அவங்க கிட்ட அப்படின்றாங்க. அது என்ன சார்? இது ஃபுல்லாகவே உங்களுக்கு அவனோட சுயநலவாதி தான். அவன் வந்து அவனை பற்றி மட்டுமே யோசிக்கிறான். அந்த டைம் பீங்க அவங்க தேவை, வேலை முடிச்சவொன்னே கழட்டி விட்டுடணும். நாளைக்கு எனக்கு நீ தலைவலியெல்லாம் கொடுக்கக்கூடாது, பிரச்சனையாக இருக்கக்கூடாது, வந்தியா பார்த்தியா பேசியா பழனியாக போயிட்டே இரு. இந்த சிச்சுவேஷன்ஷிப்லலாம் இன்றைக்கி யார் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா, டு பி ஃப்ராங்க் வந்து நான் சந்திச்சுட்டு வர்றதில் பசங்களாம் பொண்ணுங்களாம் கிடையாது. ஆஃப்டர் மேரேஜில் இருக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஓகே, ஏன்னா இது வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாக நினச்சிட்டு இருக்காங்க அவங்க. எதுவும் எனக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கு கல்யாணம் பண்ணுன்னு தொல்லை கொடுக்க போகிறது கிடையாது, எனக்கு எந்த பிரச்சனையும் வர போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒரு ஆறுதலுக்கு ஒரு ஆள் தேவை, பேச்சு துணைக்கு ஒரு ஆள் தேவை, அந்த சமயத்தில் எனக்கு கூட ஒரு கம்பெனியன் மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைன்ற மாதிரி தான் டைம் பீயிங் பாசிங் லவ்ஸாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பாக அக்செப்ட் பண்ணிக்காதுங்க, உங்கள் லைஃப் வீணாக போகும். ஆஃப்டர் மேரேஜ் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆக்சுவலி நான் ஒரு புக் படித்தேன், அது என்னை ரொம்பவே பாதிச்சுது அதிகமாக. என்னன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அந்த ஒய்ஃபுக்கு அந்த ஹஸ்பண்ட் மேலே இருக்க ஃபீலிங்ஸ் போயிடுச்சு, லவ் ஃபீல் போயிடுச்சு. ஆனால் இன்னொருத்தர் மேலே அவங்க அட்ராக்ட் ஆகிருக்காங்க. அது அவங்க ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டு அவங்க கூட அவங்க இருக்காங்க. மறுபடியும் இவர் கூட வந்து அவங்களுக்கு தோணும் போது அவர் கூட போயிட்டு வராங்க. இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லி அந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை என்னால் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு தெரியல சார். இது நல்லதா கெட்டதா? ஆக்சுவலாக இதெல்லாம் பிட்ரேல் டு த கோர். ஓகே, ஒரு துரோகத்தோட உச்சபட்சமான ஒரு இடம். இதில் வந்து யார் அக்செப்ட் பண்ணிப்பீங்க? ஓகே, நீங்கள் வந்து அப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? அப்படிப்பட்ட ஒரு ஒய்ஃபை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? இல்லை நாளைக்கு அவங்களுக்கு குழந்தை இருந்து எங்கள் அம்மா இப்படி தான் போயிட்டு வருவாங்க, இல்லை எங்கள் அப்பா இப்படி தான் போயிட்டு வருவாங்கன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? நீங்கள் சொசைட்டியை விடுங்க, உங்களோட ஃபேமிலி, உன் சன், உன் டாட்டர் இதை நாளைக்கு கேள்விப்பட்டால் தெரிஞ்சதுன்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? ஓகே, இது வந்து தப்புன்றத எந்த சட்டத்திலையும் இல்லைன்னு வேணால் சொல்லலாம். ஆனால் தப்புன்றது உன் மனசாட்சிக்கு தெரியும்ல, இது தப்புடா, இது பேர் துரோகம்டா, நான் வந்து இவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போவேன்,
அதுக்கப்புறம் அவனும் மனசுலேயே ஆசையை வளர்த்துருவேன். அவனும் என்னையே நினச்சிட்டு இருப்பான். நாளைக்கு இவரே சரியாயிட்டாரு, இவரு கூடயே நான் வாழ வேண்டி இப்படி திரும்பி வந்துட்டா, இப்போ அவனும் பாவம்ல. அவனை எதுக்கு நீ இப்போ மனசை கிளச்சி விட்ட? நீ ஹஸ்பண்டோட இல்லைன்றதுனால தானே வந்து அவன் வாழ்க்கையில் வந்தான். அவன் வாழ்க்கையில் நீ தானே எல்லான்னு நினச்சிட்டு உன் கூட வாழ ஆரம்பிச்சிட்டான். திடீர்னு மறுபடியும் உன் பழைய வாழ்க்கைக்கே போயிட்டான். அவன் வாழ்க்கை என்ன வருது? இது பேர் ரெட்ட துரோகம் இல்லைல்ல? தப்பு இல்லை. இவனுக்கு வந்து துரோகம் பண்ணி அவனுக்கு வந்து துரோகம் பண்ணி இல்லை அவளுக்கு இந்த மாதிரிலாம் நம்மளுக்கே சம்டைம்ஸ் மனசாட்சி உறுத்திடும். இந்த கில்ட்டி கான்ஷியஸ் ரொம்ப மோசமானது. ராத்திரி நிம்மதியாக தூங்கணும். ஓகே, மேலே ஒரு நாள் பதில் சொல்லணும் இது எல்லாத்துக்கும். ஓகே, ஸோ அதுக்காக கொஞ்சமாவது ஒழுக்கத்தோடு எத்திக்கலான்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடணும். ஓகே, உங்களுக்கு இதை ஓப்பனாக சொல்லணுன்னா, இதை இன்றைக்கி லாவாகவே கொண்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு உடல் பசியாக தான் இருக்குன்னா அதற்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. அதுக்கு போயிடுங்க. அதுக்காக ஒரு பெண்ணையோ இல்லை ஒரு ஆணையோ நல்லா வாழ்ந்துருக்கிற குடும்பத்துக்கு எடுத்துக்கிட்டு அவங்க தான் வேணும்னு அடம் பிடிச்சிக்கிட்டு புரியுதா? எதுக்கு இதெல்லாம்? ஓகே, ஏன்னா இது நம்மளுக்கு தப்பாக தெரியாது. அவங்க ஒரு ப்ரீ ஆக்குபைட் மைண்டில் இருப்பாங்க. அவங்க செய்கிறதெல்லாம் சரின்னு அவங்களே அதை ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. உனக்கு என்னடா தெரியும், இவன் தான் எனக்கு ஆறுதலாக இருக்கான். உனக்கு என்னடா தெரியும், இவ தான் எனக்கு சரியாக வருவா. இவ இல்லைன்னா இன்னொருத்தி அப்படின்னு போகிற உன்னால் நாளைக்கு இன்னொருத்தர் வந்தாலும் இவன் இல்லைன்னா இன்னொருத்தர் போகிறதுக்கும் உன்னை கட்டி விடுறதுக்கும் அதே எண்ணம் தான் வரப்போகுது. ஓகேங்களா? பட் அது அட்ராக்ஷன் தானே சார். அது அவங்களுக்கு ஒரு அதுதான் சொல்கிறேன். இது வந்து ஒரு எத்திக்கலான லிவிங் கிடையாது. நீங்கள் அட்ராக்ஷன் எத்தனை பேர் மேலே போடுவீங்க? ஒருத்தர் இல்லைன்னா தாங்க இன்னொருத்தர் வரணும். ஓகே, உங்கள் வாயில் ஒரு வாய் சோறு இருக்குது. ஓகே, மறுபடியும் இன்னொரு வாய் நான் திணிக்கிறேன் அப்படின்னா உங்கள் வாயில் அவ்வளோதான் இடம் இருக்குது. நீ சாப்பிட்டு முழுங்கிட்டியா, முடிச்சிட்டியா, அதுக்கப்புறம் இன்னொரு வாய் ஊட்டுறதுல ஒரு நியாயம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சில இது தவறான ஒரு உதாரணம் தான். ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன், ஒருத்தரோட வாழ்ந்துட்டுருக்கியா, இன்னொரு வாழ்க்கையை தேடாத. ஒருத்தரோட வாழ்க்கை உனக்கு பிளவுபட்டுடுச்சா, அதுக்கப்புறம் அங்கே ஒரு முறிவு ஏற்பட்டு நியாயமான முறையில் விவாகரத்தாயிடுச்சா, அதுக்கப்புறம் இன்னொரு வாழ்க்கை தேடுறதுல ஒரு நியாயம் இருக்குது. ரெண்டு பேரையுமே அட் அ டைமில் நீ லவ் பண்ணுறன்ற பேரில் இல்லை வாழ்க்கையை நடத்துகின்ற பேரில் எதுக்கு? இதே தான் சார் லவ் லைஃப்லையும் நடக்குது. அப்படின்னா ஒரு 5 years 6 years லவ் பண்ணுறாங்க. ஆனால் இன்னொருத்தரை பார்க்கும்போது எப்படியோ அவங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்துட்டு அவங்கள பிடிச்சி போயிடுது. ஸோ அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போது இதை எப்படி எடுத்துக்கிறது? இவங்க மேலே இருக்க லவ் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கலாமா, இல்லை அவங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்துருச்சு, ஓகே லவ் வந்து எல்லார் மேலேயும் வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம்? ஏன்னா இப்போ ரீசெண்டாக சொல்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, லவ் ஒருத்தர் மேலே வர்றது மட்டும் லவ் கிடையாது, எல்லார் மேலேயும் தான் லவ் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி எடுத்துக்கிறது சார்? இதை நம்ம என்கரேஜ் பண்ணவே கூடாது. ஆக்சுவலாக என்னென்னா, லவ் எல்லார் மேலேயும் வரலாம். ஓகே, அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒருத்தர் உங்களுக்காகவே இருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறமா இன்னொருத்தர்னு தேடி போகிறது ஒரு தவறான ஒரு வாழ்க்கை முறை இல்லை. உங்களுக்கு அதை மாதிரி ஏற்றுக்க முடியுமா? கத்திஜா கண்மணி ரேம்போக்கு இருக்கலாம். இப்போ கத்திஜாக்கு 2 பேர், கண்மணிக்கு 2 பேர்னா ரேம்போ ஏற்றுப்பானா? இப்படியே ஆளால் அவங்க 2 பேர்னு இப்படியே போயின்னு இருந்தோன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? இதுனா எம்எல்எம் கம்பெனியாக அது சொல்லுங்கள். அவன் 2 பேர், அவங்களுக்கு 2 பேர் அப்படின்னு போகிறதுக்கு இது வாழ்க்கைங்க. உனக்கு ஒருத்தர் இருக்காங்களா, உனக்கு 10 பேர் கூட வரட்டும். ஓகே, அந்த 10 பேர் மேலே ஈர்ப்பு வரட்டும். ஓகே, ஆனால் வாழ்க்கைன்றது நீ ஒருத்தரோட தானே வாழ்ந்துட்டுருக்க. இன்னொருத்தரோடையும் வாழணும் நீ ஏன் நினைக்கிற? அவங்களும் அதே மாதிரி உனக்கு துரோகம் பண்ணாங்கன்னா ஏற்றுக்க முடியல. ஸோ அந்த ஃபீலிங்ஸை ஸ்டாப் பண்ணணும்னா என்ன பண்ணணும் சார்? அந்த ஃபீலிங்ஸை ஸ்டாப் பண்ணணும்னா நிறைய விஷயம் பண்ணுவாங்க. முதல்ல தப்பான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறத நிறுத்தணும். தப்பான ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்கிறது எல்லாத்தையும் நிறுத்தணும். ஓகேங்களா? ஒருத்தர் வந்து நம்ம மேலே தப்பான அபிப்பிராயத்தை நம்மளுக்கு சொல்லும் போதே நம்மளுக்கான ஒரு தெளிவு இருக்கணும். இது அந்த காலத்துலலாம் வந்து ஒரு விதமான சபல புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு செகண்டில் ஸ்லிப் ஆகிடுவான் அவன் பேரை கெடுக்கிறதுக்கு. புரியுது? வருவாங்க, நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க, நம்மளை ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க. நோ ஐ எம் ஆல்ரெடி கமிட்டட், நோ ஐ எம் ஆல்ரெடி மேரிட், இல்லை நோ ஐ ஹாவ் அ கேர்ள் ஃப்ரெண்ட், நோ ஐ ஹாவ் அ பாய் ஃப்ரெண்ட் இப்படின்னு தைரியமாக சொல்கிற அப்படின்னா தென் தட் ஷோஸ் தர் லாயல்ட்டி. இல்லை ஓகே ரைட்டு, இவ்வளோ நல்லா தான் இருக்கா, இல்லை இவனும் நல்லா தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி பழக ஆரம்பிச்சுன்னா அங்கே தேர் டைஸ் த ட்ரூத். அங்கே செத்து போச்சு அது.
அந்த உண்மை செத்தே போச்சு. ஓகே, இப்போ இந்த உண்மையை மறைக்கிறது மட்டும்தான் உன் வாழ்க்கை ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்க போகிற. எது அந்த பொண்ணுக்கோ இல்லை அந்த பையனுக்கோ. ஓகே, இன்னொருத்தர் என் வாழ்க்கையில் இருக்கிறாங்கன்றதை காட்டவே கூடாதுன்ற இந்த உண்மையை மறைக்கிறது மட்டுமே பயத்திலேயே வாழ்ந்துட்டு. ஓகே சார், இது ஒரு ஃபன் கொஸ்டின். இப்போ இருக்க ஜென்ரேஷனில் அதிகமாக பிரேக்கப் பண்ணுறது பெண்களா இல்லை ஆண்களா? 2 பேரும் சலைச்சது இல்லை. இல்லை, ஒருத்தர் சொல்லுங்க சார். அதிகப்படியாக பிரேக்கப் பண்ணுறது பெண்கள் தான். அப்போ ஆண்கள் ஏமாத்துறதுனால பெண்கள் உசாரா பிரேக்கப் பண்ணுறாங்க? இல்லை, அதிகப்படியான பிரேக்கப் பண்ணுறது பெண்களில் நிறைய காரணம். நான் பெண்கள் தான் சொல்லும் போது பெண்கள் தான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பெண்களுக்கான சுயமாக சிந்திக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருந்தாலும் சுயமாக முடிவெடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இன்றைக்கும் அவங்களுக்கு கிடைக்கல அந்த வாய்ப்பு. புரியுதா? நீங்கள் சுயமாக சிந்திப்பீங்க, ஆனால் சுயமாக முடிவெடுக்கிறீங்களா? உங்களோட குடும்பத்தை பார்க்கணும், உங்களோட சொந்தக்காரன், உன் கேஸ்ட்டு, உன் ரிலீஜன், உன்னோட டோட்டல் எல்லா ரிலேட்டிவ்ஸு, இவங்களோட ப்ரெஷரில் எல்லாருமே இன்றைக்கும் பெண்ணடிமைத்தனமாக தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு பொண்ணுன்னா அடக்குடக்கமாக இருக்கணும், ஒரு பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கு, நாங்கள் சொல்கிறது தான் நீ கேட்கணும், ஒரு பொண்ணுக்கு நான் இவ்வளோ வாய், எல்லாம் நீங்கள் என்ன பண்ணாலும் அதை தப்புன்னு சொல்கிறது தான் இந்த சமுதாயம். அதுலேயும் அந்த சமுதாயத்துலேயும் முக்கியமாக பங்கு வகிக்கிறது உங்களோட குடும்பம். ஓகே, அப்போ பொண்ணு தானே பிரேக்கப் பண்ணுறாங்க சொல்லுங்கள். பையன் நிற்பாங்க, பையன் உன் கூட வருவான், நீ உன் ஃபேமிலியிலேயே வந்து பேசுனாலும் வருவான், எல்லாத்தையும் எதிர்த்துட்டு என் குடும்பத்தையே விட்டு வரணும்னு வருவான். ஆனால் அந்த பொண்ணால் அதை டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரேர் கேஸ். இப்போ நீங்கள் பர்சன்டேஜ் எடுத்திங்கன்னா 99% பெண்கள் அவங்க குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் போவாங்களே தவிர இந்த பையனுக்காக எடுக்கிறது 1% தான் இருக்கும். ஓகே ஓகே, லாஸ்ட்டாக இந்த கேள்வி ஆக்சுவலி எனக்கு கேட்கலாமா என்னன்ட்டு தெரியல. இப்போது சேம் ஜெண்டருக்குள்ள லவ் வருதுல்ல சார்? ஆமாம், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது நம்ம பேசவே கூடாது. ஏன்னா இன்றைக்கி அந்த எல்லாருமே அங்கீகாரம் பண்ணிட்டாங்க, அது வரவேற்கிறாங்க. ஓகே, ஸோ அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது, சரின்னு நம்ம இது பண்ண முடியாது. ஏன்னா அது அவங்களுக்கு பிடிச்சிருக்குங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அது என்ன சொல்லுவாங்க, ஹார்மோன்ஸ் ஒவ்வொரு டைமில் அது வேறுபடும் போது அது அவங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்பாகவும் காதலாகவும் மாறி இருக்குது. இது எப்படி சரியோ இல்லை தப்புன்னு நம்ம எப்படி வாதம் பண்ண முடியும்? அவங்களுக்கு பிடிச்ச லைஃப் வாழட்டும். சார், இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் ரிலேஷன்ஷிப்பில் லவ்வில் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சார்? கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ வேற ஒருத்தரோட லைஃபோட நம்ம லைஃப்பை கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகே, ஆக்சுவலாக பண்ணக்கூடாதுன்னா நிறைய பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். நாட் ஓன்லி இன் ரிலேஷன்ஷிப், இன் ஜென்ரல் லைஃப். நம்மளோட ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சில விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படின்றதுல நம்ம பட்டாதான் திருந்தோன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. என்னென்னா இப்போ உள்ள காலகட்டங்களில் நிறைய பேர் வந்து ஈவன் பான் அடிக்ட்ஸாக வரையும் ஆகியிருக்காங்க. ஓகே, பான் பார்க்காம இருக்கிறது இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு தவறான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு கொண்டு போய் விட்டுரும். ஓகே, ஸோ அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணால் நம்ம உடலுக்கும் நல்லது தான். அதுக்காக பார்க்கவே கூடாது, பண்ணவே கூடாது. அதை நீங்கள் பண்ணும்போது பண்ணுங்கள். ஓகே, ஆனால் அதுலேயே அடிக்ஷன், எதுவுமே அடிக்ஷன் இஸ் ராங். ஓகே, அதே மாதிரி தண்ணி அடிக்கிறீங்களா, தம் அடிக்கிறீங்களா, தட்ஸ் நாட், நான் வந்து அதை தப்புன்னு உங்களுக்கு நிறுத்திட்டலாம் சொல்ல. ஓகே, அகெயின் அதனால் நம்மளோட பிஹேவியரல் ஆக்டிவிட்டீஸ் மாறிடாமல் பார்த்துக்கணும், நம்மளோட கேரக்டர் மாறிடாமல் பார்த்துக்கணும். மற்றவங்க மதிக்காமல் போயிடாத அளவுக்கு நம்ம அடித்து மட்டையாகி வாந்தி எடுத்து அந்த இடத்துல அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு ஆகிடாமல் பார்த்துக்கணும். ஏன்னா இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன் கூல் லிப்பில் இருந்து எல்லா ஹேபிட்ஸுமே வந்துடுச்சு. அப்போ நாளையோட ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்றதே தெரியாது. அதனால் இதெல்லாம் இப்போத்திலேருந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணால் நல்லாயிருக்கும். அதாவது கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாவது அட்லீஸ்ட் அடிக்ஷன் லெவலில் போகாமல். ஓகே, இன்னொன்று என்னென்னா உடனடியாக கோடீஸ்வரன் ஆயிடணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த ஜென்ரேஷன் இருக்காங்க. ஓகே, கொஞ்சமாவது எங்கேயாவது ஒரு இடத்துல வேலைக்கு போங்க, வருமானம் எப்படி வருதுன்றத தெரிஞ்சுங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டால் காசு வருன்றதை தெரிஞ்சுங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல ஏமாந்துட்டீங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல பணத்தை இழந்துட்டீங்க அப்படின்னா அதை விட்டதை பிடிக்கணும் அப்படின்னே சொல்லிவிட்டு 1 வருஷம் 2 வருஷம் வீணடிச்சிடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா ஒரு 5 லட்சம் 10 லட்சம் எங்கேயாவது விட்டு ஏமாந்துருப்பாங்க. அதை எப்படியாவது நான் விட்டதை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அது பின்னாடியே ஓடி ஒரு 2 வருஷம் வீணாகவே போயிருக்கும். அதுக்கு நம்ம வேறு எதனா பொழப்பு பார்த்துருந்தா நம்மளுக்கு வந்திருக்கும். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு உதவி பண்ணவே பண்ணாதீங்க. அதுலேயும் முக்கியமாக ஒரு நபர் இருப்பாங்க. அந்த நபர் யார் அப்படின்னா, எங்கேயாவது ட்ரேடிங்கில் காசு போடு, இதில் காசு போடு அப்படின்னு சொல்லிட்டு காசையும் போட்டிருப்பாங்க. அந்த காசு போட்ட பிறகு காசு ஏமாந்து போயிருப்பாங்க. உங்ககிட்ட வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடு, அந்த காசை வாங்கி கொடு எனக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்கன்னா
தயவுசெய்து போகாதீங்க. ஏன்னா அவங்க நல்லா சம்பாரிச்சிருந்தா உங்களுக்கு ஒன்றும் கொடுத்துருக்க போகிறது கிடையாது. ஓகே, இப்போ நஷ்டம் ஆனும்போது தான் உங்களை தேடி வந்திருக்கான். அதனால் நீங்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. அவன் பேராசைப்பட்டோன்னா அவன் பேர் நஷ்டமாக அடையிட்டோம். அதுக்கு நீங்கள் உதவி பண்ணி காசை திருப்பி வாங்குறதுலாம் இங்கே வழி கிடையாது. ஏமாந்தது தான். ஓகே, ரொம்ப கடைசியாக சொல்லணுன்னா நட்புகளை என்றைக்குமே விட்டுறாதீங்க. ஒரு உறவு ஒரு லவ்ன்ற பேரில் வந்தாலும் என்றைக்குமே ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுறாதீங்க லவ்வுக்காக. ரொம்ப தெளிவாக ஈஸியான பதில்கள்லாம் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.